ரோடுங்க. ரோட்டில் வந்து அப்படி நீங்கள் சேஃப்டாக வரணும்ல. நீங்கள் சேஃபாக வராமல் அது இந்த மாதிரி வச்சுன்னா எப்படி? வீட்டில் லைசன்ஸ் இருக்குது, ஹெல்மெட் வீட்டில் வச்சுருக்கீங்க, வண்டி மட்டும் எடுத்து குழந்தைகளை கூப்பிட்டுருங்க. உங்கள் சேஃபாக குழந்தைங்க சேஃபாச்சும் முதல்ல பாருங்கள். அது நான் வருங்கால சந்தேகம் வேறு. உங்களுக்கு ஏதாச்சும் கூட பரவாயில்ல. குழந்தைங்க ஏதாச்சும் உணவு இருக்குது, முதல்ல பெண் குழந்தைகளாக இருக்குது. யோசனை பண்ணி போங்க. அது லெஃப்ட் டைம்லாம் வந்தீங்கன்னா ஃபைன் போட்டு வச்சுருங்க. பார்த்தீங்களா? அடிப்பட்டா அப்புறம் எல்லாம் சார் ஆரம்பெல்லாம் ஓனம் தான். டாக்டர் வந்து ஒரு விஷயங்களே சமாளிச்சு உட்காந்துருக்கிறீங்களா? ஒரு ஹெல்மெட் போட்டு 2 பேர் வந்து லைசன்ஸ் எல்லாம் எப்படி வண்டி ஓட்டுறீங்க? வேலை பிரச்சனை ஏற்பட்டால் எல்லாம் செய்வீங்க. வேறு ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ லைசன்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? லைசன்ஸ் ட்ரிபிள் கிளாஸ் பண்ணுவீங்க. அடுத்த முறை அடிச்சு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்படி வேணும். அப்பா பேர் இந்த ஊர் செல் நம்பர் சொல்லுங்க. 6383 லைசன்ஸ் மட்டும் போடுறோம். அடுத்த முறை வந்தோன்னா அதிகமான அப்புறம் 3 பேர் போகணும், ஹெல்மெட் போட்டுருக்கோம். 2 பேர் போனால் ஹெல்மெட்